ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2025ல் ஒரு யூடியூப் சேனல் சரியான முறையில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப பிகைனருக்கு ஃபுல் டீட்டெயிலோடு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் ரொம்ப சரியான முறையில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி நீங்களும் சீக்கிரமாக மானிட்டரைசேஷன் கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய மணி ஏர்னிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒரு யூடியூப் சேனல் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிரியேட் பண்ணும் பொழுது அந்த சேனலில் முக்கியமான ஒரு சில செட்டிங்ஸ்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலை சீக்கிரமாக மானிட்டரைசேஷனுக்கு கொண்டு போக முடியும். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 வீடியோஸ் தாண்டி ஒருத்தவங்க வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்கங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு மானிட்டரைசேஷனும் கம்ப்ளீட் ஆகிருக்காது, சப்ஸ்கிரைபும் அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகிருக்க மாட்டாங்க. ஆனால் 100 வீடியோ மட்டுமே அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு மானிட்டரைசேஷன் கம்ப்ளீட் ஆகி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. அவங்க சரியான முறையில் யூடியூப் வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் யூடியூப்காக ஒரு ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறதுல இருந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் மானிட்டரைசேஷன் கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட இந்த செட்டிங்ஸ்லாம் உங்கள் சேனலில் கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மஸ்ட் தேவையான ஒன்று நம்ம கூகுள் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஜிமெயில் ஐடி. ஓகேவா? நமக்கு ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ரன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வாங்க நம்ம ஜிமெயில் ஐடி எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் நீங்கள் போய்க்கோங்க. நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ஜிமெயில் ஐடி இருக்கும், பட் அது நமக்கு தெரியறதில்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய மொபைலை வந்து ஒன்றும் இல்லை, நான் வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். மொபைல் ரொட்டேட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து இதை மாதிரி ஆகிருக்கு. நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். இந்த லோகோ கிட்ட நீங்கள் என்ன மெயில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயிலில் உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரை இந்த லோகோ வந்து உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டும். அதை டச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டும் நீங்கள் உங்களுக்கான ஒரு மெயில் ஐடியை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து யூடியூப்காக புதுசாக தான் உங்களுக்காக நான் ஒரு மெயில் வந்து நான் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஆல்ரெடி உள்ள மெயிலேருந்து நான் இப்போ எதுவும் பண்ண போகிறதில்ல. இல்லைனா இந்த சின்னதாக ஒரு ஆரோ இருக்குல்ல, இந்த ஆரோவை டச் பண்ணிங்கன்னா இந்த ஆரோ மூலியமாகவும் கீழே வந்து மெயில்ஸ்லாம் ஆல்ரெடி என்கிட்ட உள்ள பழைய மெயிலாம் வந்து உங்களுக்கு கீழே வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே தள்ளுனீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே காட்டுது பாருங்கள். இந்த ஆப்ஷனுக்குள்ளார போய் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெயில் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த மேனேஜ் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு லோகோ, அவங்களுடைய ஜிமெயிலுடைய லோகோ, ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜிமெயில் லோகோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அங்கே சின்னதாக ஒரு ஆரோ தெரியுது பாருங்கள். இந்த ஆரோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு உள்ள இதே மாதிரி உங்ககிட்ட ஆல்ரெடி உள்ள மெயில் எல்லாமே ஓப்பன் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை டச் பண்ணி தான் இப்போ நம்ம புதுசாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷனை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம். செக் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரோலிங் வந்து ஒரு லோடிங் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்க்ரோல் லோடிங் ஆகும். இது நீங்களாக ட்ரை பண்ணி பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணிட முடியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா லோட் ஆனதுக்கப்புறம் பேஜ் நமக்கு இதை மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் இமெயில் ஆர் ஃபோனுன்னு இருக்கு இல்லையா, நம்மக்கிட்ட ஆல்ரெடி மெயில் ஐடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மெயில் ஐடி இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம வந்து ஓகே கொடுத்து போகலாம். நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணி இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதை நம்ம டச் பண்ணும்போது ஃபார் மை பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கும். நம்ம பர்சனல் யூஸ்க்காக தான் இப்போ நம்ம வந்து மெயில் ஐடி க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் அதை கொடுத்துக்கோங்க. எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் சர் நேம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நேம் மட்டுமே நம்ம கொடுத்தாலே போதும். நான் ஜஸ்ட் நம்ம கொடுக்கணுங்கிறதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்க்காக நான் வந்து பியூட்டி குயின் அப்படிங்கிற நேமில் தான் சேனல் ஓப்பன் பண்ண நான் வந்து விரும்புகிறேன். ஸோ அதனால் பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் சர் நேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்காம கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் மட்டுமே நீங்கள் கொடுத்தாலுமே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருப்பாங்க. அந்த டே அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா என்ன டேட்டில் நீங்கள் பர்த் ஆனீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மந்த்து டச் பண்ணிங்கன்னா மந்த்லாம் வயசு வரும், அதில் நீங்கள் மந்த் கொடுத்துக்கோங்க. இயர் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா கீழே ஜெண்டர் வந்து கேட்டிருப்பாங்க. ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா என்ன ஜெண்டர் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் வந்து உங்கள் ஜெண்டர் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து
இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு ஷோவ் ஆகும். இதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா கிரியேட் ஏ ஜிமெயில் அட்ரஸ், அதாவது நம்ம ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டோம், இந்த இடத்துல நமக்கு என்ன ஜிமெயில் அட்ரஸ் நம்ம கொடுக்க போகிறோம்னு கேட்பாங்க. இவங்களே ஒரு சில ஜிமெயில் அட்ரஸ்லாம் சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நீங்கள் அதை பிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கிரியேட் ஏ ஜிமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் நேம் வச்சோ இல்லை வேறு ஏதாவது நேம் வச்சோ நீங்களே ஒன்று வந்து இந்த இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து சூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் பியூட்டி குயின் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை வச்சு நான் பியூட்டி குயின் கொடுத்துட்டு எனி ஒன் நம்பர் நான் வந்து இதில் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து கொடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் நான் கொடுத்த நம்பரில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மெயில் ஐடி நமக்கு வந்து கிடைக்காது. வேறு ஏதாவது நம்ம நம்பர்ஸ் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், இல்லை உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம், உங்கள் மொபைல் நம்பருடைய லாஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். இது மாதிரி ஏதாவது நம்பரில் நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் இப்போ இதோட சேர்த்து வேறு ஏதாவது நம்பர்ஸ் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்ட், இந்த நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நம்பரில் வந்து யாருமே வந்து ஜிமெயில் வந்து க்ரியேட் பண்ணலை போல், அதனால் நமக்கு அது வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ அந்த ஜிமெயில் ஐடி தான் நமக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டாக நமக்கு வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்ட் நம்மளை வந்து க்ரியேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பாஸ்வேர்டு எப்படி பண்ணணும்னா கிரியேட் ஏ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வித் ஏ மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். அதாவது ஒரு பாஸ்வேர்ட் நம்ம க்ரியேட் பண்ணும்போது லெட்டர்ஸை வந்து கேபிட்டல்லேருந்து கொடுத்து ஸ்மால் லெட்டர்ஸ் வந்து கொடுக்கலாம், சிம்பிள் கொடுக்கலாம், நம்பர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சேனல் நேம் வச்சு உங்களுக்கு நான் ஒரு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். பி கேபிட்டலில் போட்டுட்டு மற்றதெல்லாம் ஸ்மாலில் போட்டுட்டு பியூட்டின்னு கொடுத்துக்கிட்டேன். அட் கொடுத்துட்டு ஜஸ்ட் அட்டோ இல்லை ஒரு ஸ்டாரோ இல்லை டாட்டோ நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் போது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனுக்கு இடையில கொடுப்பாங்க. அதாவது ஆட் மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரலாம். மொபைல் நம்பர் நம்ம கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அக்கௌண்ட் ரெக்கவரி பண்ணுறதுக்கு நமக்கு இது ரொம்ப மஸ்ட் தேவைப்படும். இதை நம்ம பின்னால் கூட நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால் இந்த சைடில் ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை மட்டும் டச் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பேஜ் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து நமக்கு இதை மாதிரி வரும். ரிவ்யூ யுவர் அக்கௌண்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுடைய பியூட்டி குயின் 5496@gmail.com அக்கௌண்ட் ஆனது நமக்கு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் வந்து இவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை நீங்கள் வந்து படித்து பார்த்து கூட நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படித்து கூட பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு கடைசியாக ஐ அக்ரின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். இதை வந்துருச்சு பாருங்கள், பியூட்டி குயின் 5496@gmail.com. அவ்வளவுதான். இப்போ ஜிமெயில் ஐடி நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே போய்க்கலாம். இப்போ நம்ம யூடியூப்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் ஆல்ரெடி பழைய ஒரு மெயில் ஐடி இருந்தது, அது வேணான்னு சொல்லிட்டு தான் நம்ம யூடியூப்காக தனியாக ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு தான் இப்போ நம்ம யூடியூப்பை வந்து கொண்டு வரணும். இதில் வந்து பழைய மெயில் ஐடி தான் ஃபஸ்ட்டு லோகோவில் வந்து இருக்கும். டேரெக்டாக அந்த மெயில் ஐடி காட்டாது. அந்த லோகோ கீழே காட்டுது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும். இப்போ நமக்கு தேவையானது எந்த லோகோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ணோம் இல்லையா பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த லோகோ தான் இந்த இடத்துல நமக்கு வந்து தேவை. ஸோ அதனால் இந்த லோகோவை நம்ம டச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இதை மாதிரி தான் ஒரு சின்னதாக ஒரு லோடிங் வரும், அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு. அதில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்தோம் இல்லையா பழைய மெயில் ஐடி எல்லாமே இந்த இடத்துல நமக்கு ஷோவ் ஆகும். அப்படியே கீழே மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம் இல்லையா பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமெயில் ஐடி, ஸோ அந்த ஜிமெயில் ஐடி நமக்கு இந்த இடத்துல வந்து ஷோவ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஜிமெயில் ஐடியை டச் பண்ணி தான் இப்போ நம்ம சேனல் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ அந்த மெயில் ஐடி நம்ம டச் பண்ணிட்டோம். டச் பண்ணோன்னு பாருங்கள் லோகோ மாறிடுச்சு பாருங்கள். இப்போ தான் இது வந்து பியூட்டி குயின் யூடியூப் சேனலில் இருக்குது. ஓகேவா, இப்போ இதுக்கு முன்னால் இருந்த சிம்பிள் வேறு, ஸோ இப்போ இருக்கிற சிம்பிள் வேறு. இதை மாதிரி சிம்பிள் சேஞ்ச் ஆகிருக்கான்னு நீங்கள் உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேவா, இப்போ பியூட்டி குயின் சேனலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த சேனலை அந்த பீன் இருக்கு இல்லையா அதை நம்ம டச் பண்ணோம்னா இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளுடைய சேனல் பேஜ். அங்கே மேலே காட்டுறாங்க பாருங்கள், பியூட்டி குயினுக்கு கீழே என்ன காட்டுறாங்க, கிரியேட் ஏ சேனல் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் சேனல் கிரியேட் பண்ண போகிறீங்களாங்கிறாங்க. ஆமாங்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல டச் பண்ணுறோம். டச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஹவ் யூ வில் அப்பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர், நெக்ஸ்ட் நேம், நெக்ஸ்ட் ஹேண்டில் நேம், இது மூணையும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ இதை நம்ம இங்கே கிரியேட்
கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் ஏ சேனல் அப்படின்னு ஒரு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சேனல் வந்து கிரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு பிக்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த பாருங்களேன், இங்கே சின்னதாக ஒரு லோகோ மாதிரி இருக்குது இல்லையா, இந்த இடத்த டச் பண்ணி தான் நம்ம கேலரியிலேருந்து ஒரு பிக்சரை நம்ம இந்த இடத்துல வந்து ஷோ பண்ண போகிறோம். நான் பியூட்டி குயின் அப்படின்னு வச்சுருக்கிறதுனால நான் எங்கள் ஃபேமிலியோடைய சைல்டு ஃபோட்டோவை தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்குள்ளார போயிட்டு என்னோட போனோம்னா கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நம்ம டச் பண்ணோம்னா அந்த இடத்துல எங்களுடைய வீட்டோட பியூட்டி குயின் இருக்காங்க. ஸோ அதை நான் டச் பண்ணிக்கிறேன். டச் பண்ணிவிட்டு சேவ் அஸ் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு லோடிங் இருக்கும். அந்த லோடிங்க்கு அப்புறமா அந்த ஃபோட்டோ வந்து அங்கே வந்து அப்பியர் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் வந்து இவங்களே வந்து பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல நான் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1,00,000 சப்ஸ்கிரைபரை நம்ம ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய யூடியூப் சேனல் நேம் இருக்கு இல்லையா, அந்த நேமுக்கு பக்கத்தில் வந்து ஒயிட் கலரில் ஒரு டிக் மார்க் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து வெரிஃபிகேஷன் பேட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி வெரிஃபிகேஷன் பேட்ஜ் இருக்கக்கூடிய எந்த ஒரு யூடியூப் சேனலுடைய நேமுமே நீங்கள் கண்டிப்பாக வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் அதே மாதிரி வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் ஆல்ரெடி வெரிஃபிகேஷன் பேட்ஜ் வாங்கின ஒரு சேனலுடைய நேம் எடுத்து நீங்கள் உங்கள் சேனலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வைக்காதீங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் அதே போல் வெரிஃபிகேஷன் பேட்ச் நமக்கு கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவனமாக பார்த்து நீங்கள் ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குங்க. இப்போது இந்த ஹேண்டில் நேம்னு இருக்குல்ல, அந்த எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு லோடிங் ஆகி இந்த வந்திருக்கு பாருங்கள், க்ரீன் கலர் ஒரு டிக் வந்திருக்கு இல்லையா, இந்த டிக் வரணும். இந்த டிக் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு சப்போஸ் இதில் ஏதாவது எடிட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் டிக் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து நம்மளுடைய ஹேண்டில் நேமாக நம்மளால் வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கீழே கிரியேட் சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கைட் பண்ணுறதுனால மட்டுமே இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் இவ்வளோ பொறுமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ நமக்கு லோடிங் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஓகே, இப்போ லோடிங் ஆகி கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ மறுபடியும் அந்த பீன்னு சொல்லிட்டு இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, சேனல் சிம்பிள் யூன்னு சொல்லிட்டு அதையே மறுபடியும் நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம டச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ என்னென்னலாம் எடிட் பண்ணமோ, என்னென்னலாம் சேனல் கிரியேட் பண்ணமோ இது எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகிடும். ப்ரொஃபைல் பிக்சர் வந்துருச்சா, பியூட்டி குயின் சொல்லிட்டு சேனல் நேம் வந்துருச்சா, நெக்ஸ்ட்டு ஹேண்டில் நேம் வந்துருச்சா, அவ்வளவுதாங்க. இது நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ சேனல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன், அந்த ஆப்ஷனை நம்ம டச் பண்ணி வியூ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வியூ சேனல் நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுடைய அதே மாதிரி அந்த பேஜ் அப்படியே கொஞ்சம் எடிட்டிங்காக வந்து மேனேஜ் வீடியோக்கு பக்கத்தில் பாருங்கள், எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு நான் ஆரோ பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த எடிட் சிம்பிள் இருக்கு இல்லையா, இந்த எடிட் சிம்பிளை இப்போ நம்ம டச் பண்ணிக்கலாம். இப்போ டச் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இன்னும் சில விஷயங்களை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ இது உள்ளார நம்ம இப்போ வந்துட்டோம். எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன காட்டுது, ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம வச்சுட்டோம். நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சருக்கு பின்னால் பேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, பேனர் அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ அந்த பேனர் வந்து இங்கே நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒரு சில அப்லோடிங்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இப்போ பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். அந்த கேமரா சிம்மில் நம்ம டச் பண்ணோம்னா டேக் ஏ ஃபோட்டோ கேட்கும், இல்லைனா சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ சூஸ் ஃப்ரம் யுவர் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. இந்த பேனர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சேனல்ஸ் வீடியோஸ்லாம் இருக்குது. நான் நம்ம சேனலுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், இதை வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வேணும்னா கொஞ்சம் வியூ பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நம்ம கொடுத்துக்க வேண்டியதான். நம்ம சேனல் நேம்லேயே நான் வந்து பேனர் வந்து செட் பண்ணிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நேம் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம், ஹேண்டில் நேம் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம். சேனல் யூஆர்எல் வந்து அவங்களே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், இது ரொம்ப முக்கியம். டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நம்ம சேனல் வந்து எதை பேஸ் பண்ண சேனல், அதாவது என்டர்டைனர் சேனலா, இல்லை விளாக் போட போகிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது காமெடிஸ் அது மாதிரி ஏதாவது பண்ண போகிறீங்களா, இல்லை குக்கிங் சேனலா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் நம்ம சேனலை வந்து வரவங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வரவங்க இந்த சேனல் எதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறத பார்த்துட்டு நமக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ்ன்னு கொடுத்துட்டு
கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அண்ட் குக்கிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். இது ரெண்டும் பேஸ் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே நான் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் எது சம்மந்தமாக வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கிவ் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ் அது மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இல்லை சப்ஸ்கிரைப் மை சேனல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி என்ன நீங்கள் இதில் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் 10 அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஆப்ஷனை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் உங்கள் சேனல் ரிலேட்டடாக என்ன நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி டைப் பண்ணிங்களோ அது அந்த இடத்துல வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே ப்ரைவசி அப்படின்னு இருக்குது பாருங்கள். கீப் ஆல் மை சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ப்ரைவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு நேராக பாருங்கள் நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் நிறைய சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம், அப்படி தானே? அது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சேனல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சேனலுக்கு வர அதர் சப்ஸ்கிரைபர் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா இந்த ஆப்ஷனை என்ன பண்ணணும், ஆன் பண்ணி வைக்கணும். ஒருவேளை நான் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும் அதெல்லாம் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபரோ இல்லை என் சேனலில் விசிட் பண்ண வர பர்சனோ யார் வேணாலுமே பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஓகேவா? நான் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து என்னுடைய சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து தெரிய வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஆப்ஷனை நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். அதனால் நான் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணுமோ எல்லா செட்டிங்ஸுமே பண்ணி நம்ம இப்போ சேவ் கொடுத்துட்டோம். இந்த ஒர்க் வந்து நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோம் ப்ரௌசர் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு நம்ம ஒரு சில செட்டிங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், க்ரோம் ப்ரௌசர் போயிடலாம். நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் போய்ட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை டச் பண்ணி டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றிக்கோங்க. மாற்றிக்கிட்டு சர்ச் பாரில் போயிட்டு youtube.studio.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டைப் பண்ணிக்கணும். ஓகேவா? நீங்கள் அது மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் சர்ச் கொடுங்க. நீங்கள் சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒய்டி ஸ்டுடியோ நம்ம போனோம்னா இப்போ நம்ம என்னென்ன மெயில் வச்சுருக்கோமோ எல்லா மெயிலுமே இந்த இடத்துல நமக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த ஓப்பன் பண்ண சேனலுக்கான மெயில் வந்து இந்த இடத்துல வந்து கிடையாது. இது வேறு ஜிமெயிலில் தான் இருக்குது. இந்த லோகோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த லோகோவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது லோகோவை சேஞ்ச் பண்ணலை, மெயிலை சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம எந்த மெயிலில் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோமோ அந்த மெயிலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லோகோ இருக்குது பாருங்கள், ஆரோ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த லோகோவை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விட்ச் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறமா உங்ககிட்ட எத்தனை ஜிமெயில் இருக்கோ எல்லா ஜிமெயிலுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, இப்போ நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண பியூட்டி குயின் அப்படிங்கிற அந்த சேனல் வந்து கீழே வந்து காட்டுது பாருங்கள், லாஸ்ட் ஒன்னாக இருக்குது பாருங்கள். இப்போ அதுதான் நம்ம சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வெல்கம் டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கேட்டு ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம நியூவாக சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கனால நமக்கு இதை மாதிரி வந்து காட்டுது. கண்டினியூ கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. சேனல் நியூவாக நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதே மாதிரி தான் வந்து இன்னர் ஃபேஸ் வந்து இருக்கும், எதுவுமே இருக்காது, பிளாங்காக தான் இருக்கும். இனிமேல் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தான் இதில் வந்து நமக்கு நியூவாக அப்லோட் ஆகி நமக்கு சேனல் அதுக்கப்புறம் தான் ரன் ஆகி வரும். நம்ம வீடியோஸ்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஃபேஸே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ் அப்படிங்கிறதுனால இது மாதிரி இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த சைடில் ஸ்க்ரோல் பண்ணிடுறோம் பாருங்கள், இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் நம்ம இந்த பேஜுக்கு வந்தோடனே கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கஸ்டமைஸ் ஃபஸ்ட் நம்ம பண்ணணும். அந்த கஸ்டமைஸ்க்கான சிம்பிள் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் கஸ்டமைஸ்க்கான சிம்பிள். நம்ம இந்த கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கஸ்டமைசேஷன் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம இந்த ஆப்ஷனை டச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் நமக்கு கீழே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேனர் இமேஜ். இது நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் கொடுத்ததுனால இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிருக்கு. பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனர் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து ஷோ ஆகுது. இது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
அதில் சேஞ்சின ஆப்ஷன் இது இருக்குது பாருங்கள், அதில் கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிக்சர், ப்ரொஃபைல் பிக்சர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம் தானே, அதுவுமே இங்கே வந்து அப்டேட் ஆகிருக்கு. இதுவுமே நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சாலும் இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நேம் பியூட்டி குயின் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம், ஹேண்டில் நேம் நம்ம கொடுத்துட்டோம், டிஸ்கிரிப்ஷன் அங்கே நம்ம கொடுத்தோம் இல்லையா, என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் நம்ம கொடுத்தது. நெக்ஸ்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆட் லாங்குவேஜ் இருக்கும், நீங்கள் எதாவது எந்த லாங்குவேஜ்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நம்ம கொடுக்க போகிறதுனால அந்த இடத்துல ஆட் லாங்குவேஜில் நான் எதையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணலை, ரெண்டுமே நம்ம மாற்றி கொடுக்கணுங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிங்க் அப்படிங்கிற இடத்துல வந்து ஆட் லிங்க் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்த ஆட் லிங்க் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ இது மாதிரி நம்ம ஏதாவது சேனல் பேஸ்டாக, சேனல் சம்மந்தமாக இந்த சேனல் பேஸ்டாகவே நம்ம ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லைக் த டைட்டில் அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்ஸ்டாகிராம்னா இப்போ இன்ஸ்டாகிராம், யூடியூப்னா இப்போ யூடியூப் அப்படிங்கிற மாதிரி நம்ம டைப் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாகிராமோட அங்கே யூஆர்எல் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க இல்லையா இன்ஸ்டாகிராமில், அதை கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் தான். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா திருப்பி வந்து வேறு ஏதாவது இப்போ ஃபேஸ்புக் லிங்க் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா திருப்பி அதுக்கு கீழே ஆட் லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டச் பண்ணி திருப்பி நீங்கள் என்னென்ன இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பாருங்கள் ஆட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டு அதோட யூஆர்எல்ல நீங்கள் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது மாதிரி தான் ஒரு பேஜுமே இங்கே நீங்கள் என்ன லிங்க் வேணுமோ நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் இன்ஃபோ, அதாவது இமெயில் வந்து நமக்கு வந்து ரொம்ப வந்து முக்கியம். இந்த இமெயில் எனக்கு தெரிஞ்சு உங்கள் சேனலுடைய இமெயில் வந்து கொடுக்காதீங்க, வேறு ஏதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய அதர் இமெயில் வந்து இங்கே கொடுங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் என்கொயரிஸ் அப்படிங்கிற மாதிரி பட்சத்தில் நமக்கு வந்து மெயில் பண்ணி நம்மளை வந்து அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்காக கேட்பாங்க, அதுக்காக கொடுக்கக்கூடிய இது தான். இதில் வேறு ஏதாவது இங்கே இமெயில் இருந்தால் அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து வாட்டர் மார்க். இந்த வாட்டர் மார்க், வீடியோ வாட்டர் மார்க் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருடைய வீடியோ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த சைடில் வந்து அவங்க சேனலுடைய நேமை வந்து வாட்டர் மார்க் மாதிரி ப்ளேஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி சேனல் நேமை நம்ம கொடுக்கலாம், இல்லைனா லோகோ கொடுக்கலாம், அது மாதிரி என்ன வேணாலுமே நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து அதை சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் ஒரு ஃபோட்டோ நான் ஒரு வீடியோ லோகோ மாதிரி நான் ஒன்று வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அது எந்த இடத்துல நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோ பண்ணணுமா, இல்லை கஸ்டம் த ஸ்டார்ட் டைம் அப்படி பண்ணிக்கலாமா, இல்லை வந்து என்டையர் வீடியோ ஃபுல்லாகவே வந்து இது வந்து ரன் ஆகணுமா அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பம் தான். அதில் நமக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருந்தாலும் நீங்கள் அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஒரு லோகோவோ இல்லை வேறு ஏதோ ஒரு நேமோ நீங்கள் உள்ளே வந்து இன்சர்ட் வந்து பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், பப்ளிஷ் அப்படின்ட்டு, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போட்டது எல்லாமே வந்து பப்ளிஷ் ஆகிடும் நம்ம சேனலுக்கு. ஓகே, இப்போ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. சேஞ்ச் பப்ளிஷ்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஓகே, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. மேலே நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஹோம் டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஹோம் டேப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஹோம் டேப் வந்ததும் பார்த்தீங்கன்னா, ஹோம் டேப் வந்து எப்போதுமே வந்து ஆஃபில் தான் இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு தான் அதுக்குள்ளே செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் வந்து கொடுக்கணும். இப்போ ஹோம் டேப் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு, இந்த இடத்துல தான் ஆன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஃபார் யூ, வீடியோ, ஷார்ட் வீடியோ, அப்புறம் வந்து பேஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம், கிரியேட் த பிளேலிஸ்ட் அப்படின்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இன்னும் நம்ம இந்த சேனலில் எந்த வீடியோவுமே நம்ம இன்னும் அப்லோட் பண்ணாதனால இதில் எதுலேயுமே வந்து வீடியோ வந்து நமக்கு வந்து ஷோ ஆகலை. நம்ம வீடியோலாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது தனித்தனியாக வீடியோஸில், ஷார்ட்ஸில், அப்புறம் வந்து லைவ் பண்ணியிருந்தோம்னா லைவில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல வந்து தனித்தனியாக வீடியோஸ் வந்து இங்கே வந்து ஷோ ஆகி காட்டும். இதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஃபோல்டர் மாதிரி நமக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ ஃபார் யூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு அந்த மூவ் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம டச் பண்ணிப்போம். டச் பண்ணோம்னா அங்கே என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் யூ செக்ஷன் சொல்லிட்டு வீடியோ, ஷார்ட்ஸு, லைவ் ஸ்ட்ரீமு அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் டைப்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து லாங் வீடியோஸ் போட மாட்டீங்க, ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோஸை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நிறைய வீடியோஸ் பண்ணுவீங்கன்னா வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் ஷார்ட்ஸே போட மாட்டீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் கூட ஆஃப் பண்ணிக்கலாம். சில பேர் லைவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து லைவ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் லைவை மட்டும் நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரீசன்சினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வியூவர்ஸ் வந்து ரீசெண்டாக நம்ம போடுற கண்டென்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த ரீசெண்ட் கண்டென்ட் ஒன்லின்னு இருக்கு இல்லையா, அதை மட்டும் நீங்கள் வந்து ஓகே பண்ணிக்கலாம். இல்லை நான் போடுற ஆல் கண்டென்ட், எல்லா கண்டென்ட்டுமே என்னுடைய வியூவர்ஸ்க்கு வந்து தெரியணும் அப்படின்னா நம்ம ஆல் கண்டென்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து ஓகே பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் எதை கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே டன் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே அந்த பேஜ் வந்து வெளில வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், லே அவுட்டு.
இந்த லே அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஆட் செக்ஷன் சொல்லிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா சேனல் ட்ரைலர் வைக்கிறது, ஸ்பாட்லைட் வைக்கிறது, பாப்புலர் வீடியோஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இங்கே வந்து பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம இன்னும் யூடியூப்பில் எந்த வீடியோவுமே நம்ம அப்லோட் பண்ணாததுனால இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ நான் என்னால் கிளியராக சொல்ல முடியல. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு நான் தனியாக வந்து ஒரு வீடியோ நான் வந்து அப்புறமா வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோலாம் இதில் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தனியாக வந்து இந்த ஆப்ஷன்ஸ்க்குலாம் வந்து கிளாரிட்டியாக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம போயிடலாம். ஆரோ மார்க்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த செட்டிங்ஸை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. இப்போ செட்டிங்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து இந்த கரன்சி அப்படிங்கிற இடத்துல சின்ன ஆரோ மார்க் இது இருக்குது இல்லையா, இதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு இதை வந்து INR இந்தியன் ருப்பி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த சைடில் பாருங்கள் சேனல் அப்படின்னு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அது இருக்குது இல்லையா, இந்த சேனலை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சேனல் டச் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபோ, அட்வான்ஸ் செட்டிங், ஃபீச்சர் எலிஜிபிலிட்டின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் இன்ஃபோவில் கண்ட்ரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்தியா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கீவேர்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த கீவேர்டில் என்னென்னா நீங்கள் உங்களுடைய சேனலுடைய நேம் இருக்கு இல்லையா, இப்போ நம்மளோட சேனல் நேம் என்ன, பியூட்டி குயின். ஸோ அது மாதிரி சேனல் நேமை நம்ம போட்டு ஜஸ்ட் ஒரு கமா போட்டு வெளில நம்ம டச் பண்ணோம், கமா போட்டுட்டு பாக்ஸை விட்டு வெளில வந்து நம்ம டச் பண்ணணும். அது மாதிரி டச் பண்ணோம் அப்படின்னா அந்த பியூட்டி குயின் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஹேஷ்டேக் மாதிரி அதில் வந்து உட்காந்துக்கும். ஓகேவா, இது வந்து கீவேர்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், கரெக்டாக கொடுத்து வைங்க. அதே போல் உங்கள் சேனல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹேஷ்டேக் மாதிரி ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து கொடுத்து வைக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து சேனல் நேம் மட்டும் நான் வந்து கொடுத்து வந்து வெளியில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த வந்துடுச்சு பாருங்கள், பியூட்டி குயின் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்துடும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்கள் கீவேர்டு ஆட் பண்ணணும்னு நினச்சாலுமே இதில் நீங்கள் எந்த கீவேர்டு வேணாலுமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்னொன்று வேணால் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். என்டர்டைன்மெண்ட் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு கமா போடுறோம், அப்படியே வெளில வந்துட்டு பாக்ஸுக்கு வெளில நம்ம கிளிக் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ பாக்ஸுக்கு வெளில கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ரெண்டு கீவேர்டுமே இப்போ நமக்கு வந்துருச்சு. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த ஆப்ஷன் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் செட்டிங். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் மறக்காமல் எல்லா செட்டிங்கும் போடுறது முக்கியம் இல்லை, கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே வந்து சேவ் கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் சேவ் கொடுக்கலாம், இல்லை இந்த 3 ஃபீச்சர்ஸுமே முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து சேவ் கொடுக்கலாம். இப்போ அட்வான்ஸ் செட்டிங்கில் ஃபஸ்ட்டில் கேட்குறது என்னென்னா, நீங்கள் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் கண்டென்ட் போடுறதா இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நோ கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் 2 கண்டென்ட்டுமே நீங்கள் வந்து போடுறீங்க, கிட்ஸுக்கும் போடுறீங்க, கிட்ஸ் இல்லாமலும் போடுறீங்கன்னா தேர்ட் ஒன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஐ வாண்ட் டு ரிவ்யூ திஸ் செட்டிங் எவ்ரி வீடியோன்ட்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோக்கும் இதை வந்து சூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த 3ல் எது கொடுக்கணுங்கிறது உங்களுடைய விருப்பம் தான், நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் லிங்கிங். இது வந்து அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணுறது. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல டோன்ட் ஷோ பொட்டென்ஷியல் இன்அப்ரிஷியேட்ஸ் வேர்ட்ஸ் அப்படின்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவையில்லாதன்னு ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அதுவும் வேணாம். அதுக்கு கீழே உள்ள ஆட்ஸ் அதுவும் வேணாம், ரெண்டுமே வேணாம். அதுக்கு கீழே பாருங்கள் அலோவ் வியூஸ் டு கிளிப் மை கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா. இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லேருந்து ஒரு கிளிப் எடுத்து அடுத்தவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன் அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தால் அதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் இந்த தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம போடுறோம்ல வீடியோ, அந்த வீடியோவை வேறு கம்பெனியில் உள்ள ஏஐ மாடல் இருக்குல்ல, அவங்கள வந்து ட்ரைன் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வீடியோவை பயன்படுத்திக்கலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது அது ஆல்ரெடி வந்து நமக்கு எனபிளில் தான் இருக்கும். நம்ம அங்கே கொடுத்தோம் இல்லையா, சேனல் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸோ அதுலேயே வந்து அது வந்து எனபிள் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், இதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற இடத்துல வந்து எலிஜிபிள் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ அந்த ஆரோ மார்க்கை நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டு கீழே லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எதுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா கஸ்டமில் வந்து தமிழ் வைக்கிறதுக்கு, லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு, வீடியோ லாங்கர் தென் 15 மினிட்ஸ், இது எல்லாத்துக்கும் தான். ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க, வெரிஃபை ஃபோன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன லோட் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு இதே மாதிரி வரும். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன கேட்பாங்கன்னா, நம்ம செலக்ட் யுவர் கண்ட்ரி சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் மொபைல் நம்பர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு பின் வந்து அனுப்புவாங்க, அதாவது வெரிஃபிகேஷன் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட்டில் அனுப்புவாங்க, ஒரு 6 நம்பரு. அதை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதில் ஷோ ஆகிடும். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பயம் வரலாம், ஐயோ நம்ம யூடியூப்பில் நம்ம மொபைல் நம்பர்லாம் கொடுக்குறோமே, இது நமக்கு சேஃபா? ஏன்னா யூடியூப் ரன் பண்ணுறவங்க லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இது நமக்கு சேஃப் ஆகுமா, போகலாமா, வரலாமா அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்கலாம். பட் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே ரொம்ப நம்மளுடைய மொபைல் நம்பரானது ரொம்ப செக்யூராக தான் இருக்கும். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம அதே பேஜுக்கு வந்து போயிடுவோம். அந்த ஃபீச்சரில் செகண்ட் ஃபீச்சர் வந்து இல்லையா, ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர், ஆட் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துருச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள் எனபிள் ஆகிடுச்சு பாருங்கள். செகண்டு இன்டர்மீடியேட் ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் ஆகிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள் தேர்ட் ஒன் அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்.
இதை வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும்னு போட்டிருப்பாங்க. அதாவது கண்டென்ட் ஐடி போடுறதுக்கு, நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து போடுறதுக்கு எல்லாத்துக்குமே இதை வந்து நம்ம எனேபிள் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் மானிஸ்டேஷனுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக இது தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்து வீடியோ வெரிஃபிகேஷன் இல்லைனா ஏதாவது ஒரு ஐடி நம்ம வந்து இதில் வந்து நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 2 மந்த்தில் இது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரீனில் வந்து கொடுத்துருவாங்க. அதாவது இந்த 2 மந்தில் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோடைய ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த 2 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாகவே இது என்ன ஆகிடும்னா அந்த க்ரீன் கலர் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இப்போ நான் இதை எதுவும் நான் வந்து பண்ண போகிறது கிடையாது. சப்போஸ் 2 மந்த்துக்கு முன்னால் நம்ம மானிஸ்டேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், 4000 வாட்ச் ஹவர்ஸ் நம்ம ரீச் பண்ணி 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போது நம்ம இதை பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் சேவ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேவ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மறுபடியும் செட்டிங் போவோம். இப்போ செட்டிங்கில் ஃபஸ்ட்டு உள்ள ஜெனரல் நம்ம முடிச்சிட்டோம், சேனல் முடிச்சிட்டோம். தேர்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், அப்லோடு டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஆப்ஷன் தான் இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த அப்லோடு டிஃபால்ட் அப்படிங்கிறது உள்ளார போனீங்கன்னா பேசிக் இன்ஃபோன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல டைட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆட் ஏ லிட்டில் தட் டிஸ்கிரைப் யுவர் வீடியோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டைட்டில் நம்ம எதுவுமே கொடுக்க வேணாம். ஓகேவா, இந்த டைட்டில் நம்ம எதுவுமே கொடுக்க வேணாம். அதுக்கு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எது வேணாலுமே கொடுத்து வச்சுக்கலாம். அதாவது உங்கள் சேனல் ரிலேட்டடாக உள்ள ஹேஷ்டாக்ஸ் அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஹேஷ்டாக்ஸ்லாம் நீங்கள் இதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது அது உங்களுக்கு அங்கே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் விசிபிலிட்டி நீங்கள் எப்போ நீங்கள் வீடியோ போட்டாலுமே வந்து பப்ளிக்கில் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து வீடியோஸ் வந்து போகணும். ஸோ பப்ளிக்கில் வைக்கும்போது தான் என்ன ஆகும்னா நம்மளுடைய வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து போகும். ஸோ அதனால் பப்ளிக் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் வந்து ஒரு வீடியோ நம்ம போடும்போது எந்த இடத்துல அன்லிஸ்ட் பண்ணணும், எந்த இடத்துல வந்து அதை வந்து ஓகே பண்ணணும், பப்ளிக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். அது லாஸ்ட்டில் வீடியோ லாஸ்ட்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல் ரிலேட்டடாக ஏதாவது டேக்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து நம்மளுடைய சேனலுடைய நேம் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, சேனல் நேம் கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு கமா போட்டுட்டு வெளியில் வந்து இந்த பாக்ஸை விட்டு வெளியில் வந்து லைட்டாக நீங்கள் ஒரு டச் பண்ணிங்க அப்படின்னா உடனே அது வந்து என்ன ஆகும்னா டேக்காக வந்து அங்கே போய் சேவ் ஆகிடும். அதே போல் ஃபஸ்ட்டு உங்கள் சேனலுடைய நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் சேனல் ரிலேட்டடாக என்டர்டைன்மெண்ட் இல்லை எனி டைம். இப்போ நான் வந்து பியூட்டி குயின்ங்கிறது என்டர்டைன்மெண்ட் வீடியோ ப்ளஸ் வந்து குக்கிங் வீடியோஸ் இது மாதிரி போட போகிறேங்கிறதுனால நான் அதை மாதிரி விஷயங்களை இந்த இடத்துல நம்ம வந்து டேக்காக வந்து கொடுத்துக்க முடியும். மினிமமாக பார்த்தீங்கன்னா 500 லெட்டர்ஸ் வரைக்கும் இங்கே நம்மளால் வந்து கொடுத்துக்க முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் செட்டிங்னு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் போயிடுங்க. இப்போ லைசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் கிரியேட்டிவ் காமன் அட்ரிபியூஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டகரி. இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளார நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த ரிலேட்டட், அதாவது உங்களுடைய யூடியூப் கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கோ அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பியூட்டி சேனல், குக்கிங் சேனல் அப்படிங்கிறதுனால நான் வந்து பீப்புள்ஸ் அண்ட் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எதாவது கேமிங் பண்ணுறீங்கன்னா கேம் கொடுத்துக்கலாம், என்டர்டைன்மெண்ட் சேனல்னால் என்டர்டைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் சேனல் எதை ரிலேட் பண்ணியிருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ லாங்குவேஜ் வந்து இந்த இடத்துல வந்து கேட்டுப்பாங்க. வீடியோ லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து தமிழில் தான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வீடியோ லாங்குவேஜில் தமிழ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இருக்கும் தமிழ் சொல்லிட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நானில் இருக்குது. ஸோ அதுலேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், அடுத்து வந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹேஷ்டேக் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதில் எந்த லாங்குவேஜும் மோஸ்ட்லி வந்து செலக்ட் பண்ண தேவையில்லை. நான் எந்த லாங்குவேஜும் செலக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்களும் வந்து செலக்ட் பண்ண வேணாம். அதை தாண்டி நீங்கள் ஏதாவது லாங்குவேஜ் நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நெக்ஸ்ட் கமெண்ட் செக்ஷன் வந்துருங்க. கமெண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லையும் வச்சுக்கலாம், ஆஃப்லையும் வச்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் வந்து ஆனில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாடரேஷன் அப்படிங்கிறது இதில் வந்து 4 டைப் இருக்கும். அதாவது கமெண்ட் சம்மந்தமான ஒரு இது தான். இப்போ இதில் கீழே இருக்குது பாருங்கள், ஹோல்ட் ஆல் அப்படின்ட்டு. இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வர எல்லா கமெண்ட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஹோல்டு பண்ணிவிடுவாங்க. எந்த கமெண்ட்டுமே பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த கமெண்ட் ஆனது பப்ளிஷ் ஆகும். இதுவே ஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா யாராவது போல்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாலுமே கூட அதை யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல கமெண்ட்ஸை மட்டுமே வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவு many views like this வீடியோஸ்னு ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். உங்கள் வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லைக்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கும் ஷோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க.
இல்லை என்னோட வீடியோக்கு வர லைக்ஸ் யாருக்குமே தெரிய வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த டிக்கை நீங்கள் எடுத்து விட்டுருங்க, அது உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல சேவ்னு இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு டைம் சேவ் கொடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து மெயின் பேஜ் வந்துடும். நீங்கள் மறுபடியும் கீழே இருக்க அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு மறுபடியும் தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றும் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண வரைக்கும் அதில் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கும். அதுக்கு கீழே உள்ளது மட்டும் இப்போ ஜெனரல் நம்ம பண்ணிட்டோம், சேனல் பண்ணிட்டோம், அப்லோடு டிஃபால்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த உள்ள ஆப்ஷன் வந்து பெர்மிஷன். ஓகேவா? பெர்மிஷன் நம்ம இப்போ யாருக்கும் கொடுக்கல, ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் நம்ம விட்டுடலாம். அதுக்கு கீழே பாருங்கள் கம்யூனிட்டி மாடரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோமேட்டிக் ஃபில்டர்ஸ் அப்புறம் டிஃபால்ட்னு 2 ஆப்ஷன்ஸ்க்கு. இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபில்டர் அப்படின்னு எடுத்துனா இது வந்து நம்ம வந்து கொடுத்து வைக்கிறது. அதாவது எப்படின்னா இந்த ஸ்பேனர் கொடுக்குறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வேறு ஒரு யூடியூப் சேனலுடைய லிங்கை காப்பி பண்ணி நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு மாடரேட்டராக வந்து இருப்பாங்க. ஸோ நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோங்கும் போது நம்ம யாரையும் அதை அந்தளவு நம்ப முடியாது. ஸோ அதனால் நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு இது வேணான்ட்டு நான் இந்த இடத்த வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு யூசர். ஸோ இவங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போடுற கமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து நம்ம டேரெக்டாக வந்து அப்ரூவ்டாக யூடியூப்பில் வந்து ஷோவ் ஆகணும் இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை மாதிரி யாரையோ நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ஷோவ் ஆகும். அடுத்து ஹிடன் யூசர் அப்படிங்கிறது என்னென்னா இவங்க வந்து போடுற கமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம வந்து பார்க்க வேணாம், இதெல்லாம் வந்து பேட் கமெண்ட்டாக இருக்குது, மற்றதுக்கு இவங்க வெறுப்பேற்றுற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்க வேணான்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் பண்ணி வைப்போம்ல, அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ரீடைரக்ட். ஸோ இதில் வந்து நான் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணலை. யூடியூப் என்ன வந்து டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்களோ ஸோ அதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இதை நான் எதுவும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணலை, இது அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது வேணால் நீங்கள் வேணால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் எதுவுமே இதை சேஞ்ச் பண்ணல. இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். ஓகேவா? அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா லைவ் டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூசருடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல வந்து கேட்பாங்க. ஸோ இது வேணாங்கிறதுனால நான் விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் வேர்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ் இது. அதாவது என்னென்னா நம்ம ஒரு சேனல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கும். எல்லாமே வந்து பாசிட்டிவாகவும் இருக்காது, எல்லாமே வந்து நெகட்டிவாகவும் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வெறுப்பேற்றுறதுக்கு, நம்மளை வந்து சண்டைக்கு இழுக்கிறதுக்கு, அதே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம போடுற அந்த வீடியோஸ்லேருந்து நமக்கு வந்து நம்மளை வந்து ஏதாவது ஒரு வேர்ட் சொல்லி நம்ம வந்து காயப்படுத்தலாம். அது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்ததுன்னா யூடியூப் வந்து எங்களுக்கு வந்து ஷோ பண்ண வேணாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு கொடுத்தோம் இல்லையா, டேக் கொடுத்தோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டு ஒரு கமா வச்சு இது பண்ணோம்னா இது மாதிரியான வேர்டு வரும்போது என்ன ஆகிடும்னா அது நமக்கு வந்து யூடியூப் வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நிறைய லிங்க்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஷேர் பண்ணுற டைமில் அவங்க கொடுக்குற லிங்க்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து உபயோகப்பட்டதாக இருந்தாலும் நம்ம சேனலே வந்து அதை அஃபெக்ட் பண்ணுறதா கூட இருக்கலாம், தேவையில்லாத அன்னெசரியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரியான லிங்க்ஸ் எதுவுமே உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் யாரும் வந்து ஷேர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஆனில் தான் வச்சுருக்கோம். மாடரேஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்டில் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அடுத்த ஒரு மெசேஜ் யுவர் லைவ் சாட்டில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து அது வந்து நான் வந்து நானே வச்சுருக்கேன். ஸோ நீங்களுமே அதே வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, மறக்காமல் அந்த சேவை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் நம்ம போட்டது எல்லாமே வீணாக போயிடும். ஓகேவா? இப்போ செட்டிங் சேவ் ஆகிடுச்சு. மறுபடியும் செட்டிங்குள்ளே நம்ம போய்க்கலாம். இப்போ செட்டிங்குள்ளே போய்ட்டு இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டி மாடரேஷன் முடிச்சிச்சோம். அடுத்து வந்து கிரியேட்டிங் அந்த ஆப்ஷனுக்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போ இதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூப் வந்து ஒரு சர்வே மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க கிரியேட்டருக்காக. நம்ம வந்து டெமோகிராபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிரியேட்டர் டெமோகிராபிக்ஸ் சொல்லிட்டு ஒரு சர்வே மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் அது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ நீங்கள் சும்மா அதை டேக் சர்வேன்னு கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வேணால் நீங்கள் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த கிரியேட்டர் டெமோகிராபிக்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் ஆப்ஷன் என்ன இருக்குது, அக்ரிமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அக்ரிமெண்ட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப்போடைய டேர்ம் அண்ட் சர்வீஸோடைய அக்ரிமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் லேர்ன் மோர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷோவாகும். அது உள்ளார போய்ட்டு நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளவுதான். செட்டிங்ஸ் உள்ளார போய்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதில் உள்ள எல்லா செட்டிங்ஸுமே இப்போ நம்ம வந்து பண்ணி ஆக்சுவலாக முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் ஒன்று என்ன பண்ணலாம், நம்ம வந்து இதில் சும்மா லேர்ன் மோர் கொடுத்தீங்கன்னா சேவ் வரும். சேவ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். செட்டிங்ஸில் உள்ள ப்ராப்பராக எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம சேனல் க்ரியேட் பண்ணியாச்சு. அதே போல் எல்லா செட்டிங்ஸுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. சேனல் இப்போ பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னத்துக்கு, வீடியோஸ் போடுறதுக்கு. ஆமாம், இப்போ வாங்க நம்ம யூடியூப்பில் எப்படி ப்ராப்பராக நம்ம வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ அப்லோடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வேல வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஒன்று யூடியூப்பில் பண்ண முடியும், அதே போல் ஒய்டி ஸ்டுடியோலையும் பண்ண முடியும், க்ரோம் ப்ரௌசர்லையும் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் ஒய்டி ஸ்டுடியோவில் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அதில் வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகும்.
பட் நம்ம க்ரோம் போயிட்டு ஒய்டி ஸ்டுடியோ மூலியமாக நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்து ஒரு நல்ல அருமையாக வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண முடியும். அதுதான் ப்ராப்பராக பண்ணுறதுமே கூட நம்ம சேனல் நல்ல சீக்கிரமான மானிட்டேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சூப்பரான வழிவகுக்கும். இந்த வேலை வீடியோ அப்லோட் பண்ணித்தாங்க பெரிய பெரிய யூடியூப்ஸ் எல்லாம் 100 வீடியோ நெருங்கும் பொழுதே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் உள்ள ஸ்டுடியோ யூடியூப் ஸ்டுடியோவில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். அந்த 3 டாட்டை டச் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைடில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பேஜை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி தான் அதை வந்து மாற்றணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மாற்றிட்டோம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்னர் ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா இதை வந்து 3 இடத்துல வந்து நம்ம யூடியூப் வீடியோ வந்து போட முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பாருங்கள் கிரியேட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த டச் பண்ணி நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கீழே பாருங்கள் ஒரு மேலே ஆற மாதிரி ஒரு போட்டு ஒரு சிம்பிள் ஒன்று இருக்குது இல்லையா, இந்த சிம்பிளை நம்ம டச் பண்ணியும் நம்மளால் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். 2 ஆப்ஷன். இப்போது தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம் இல்லையா, மொதல் வீடியோவை இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த இன்னர் ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ப்ளூ கலர் ஒரு லோகோ மாதிரி கொடுத்துருக்கு, கீழே அப்லோட் வீடியோஸ் இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ஆப்ஷனை டச் பண்ணியுமே நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த அப்லோட் வீடியோஸ் இதை நம்ம கொடுத்துப்போம். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் நம்ம டச் பண்ணிப்போம். இந்த ஆப்ஷன் நம்ம டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து இது போல் வந்து வரும். இது மாதிரி வரும்பொழுது இதில் மீடியா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மீடியா அப்படிங்கிறத நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் மீடியா டச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்து இதில் வச்சுருப்பீங்க தானே உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு, அந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இல்லை கேலரின்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா, அந்த கேலரியை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டாக என்ன வீடியோக்கு நீங்கள் உங்கள் சேனலில் போட நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி அந்த வீடியோவை இதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து காப்பிரைட் இல்லாமல் ஒரு யூடியூப்பில் வந்து எப்படி வந்து மியூசிக் அப்லோட் பண்ணுறதுன்னு ஒரு ஆப்ஷன் ஒரு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோவை தான் இப்போ நான் வந்து டச் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஜஸ்ட் வந்து அது வந்து லோடிங்கில் இருக்குது. லோடிங்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி 4 ஆப்ஷன்ஸோட ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டைட்டில், நீங்கள் எது ரிலேட்டடாக வீடியோ வந்து போட போகிறீங்களோ அதுக்கான டைட்டில் ஒன்று நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஆல்ரெடி அங்கே வந்து நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அது ஹேஷ்டாக்லாம் கொடுத்தோம் இல்லையா, அது நம்ம ப்ராப்பராக நம்ம கொடுத்துருந்தோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எது சம்மந்தமாக வீடியோ போடுறீங்களோ அது சம்மந்தமாக ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அண்ட் கம்பேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நம்ம சூஸ் பண்ணி கொடுப்போம். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து யூடியூபே வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஜெனரேட்டட் அப்படிங்கிற நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூடியூபே உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ உங்கள் வீடியோவில் அந்த பேஜை யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஃபைல் அப்படின்னு இருக்கும். உங்களுடைய வீடியோக்கு கரெக்டான ஒரு தம்ப்நெயில் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த வீடியோக்கு நான் ஒரு தம்ப்நெயில் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தம்ப்நெயிலை இப்போ நான் உங்களுக்கு இதில் வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் அப்லோட் பண்ண உடனே எனக்கு இந்த பேஜில் வந்து என்னுடைய தம்ப்நெயில் வந்து இந்த இடத்துல வந்து காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட். இந்த பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் வீடியோ போடுறோம் அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட எந்த பிளேலிஸ்ட்டுமே ஆக்சுவலாக வந்து இருக்காது. இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் கிரியேட் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள வந்து நியூ பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் டைட்டில் கேட்டிருப்பாங்க. நீங்கள் போடுற வீடியோ எதை பேஸ் பண்ண இருக்கோ அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஒரு டைட்டில் ஹெட்லைன் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து டெக் சம்மந்தமான வீடியோ நான் சும்மா போட்டிருக்கேங்கிறதுனால நான் வந்து டெக் கொடுத்துக்கிறேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், அதாவது இந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோ வந்து இதுக்காக மட்டுமே போடப்படுது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு கிரியேட் நீங்கள் கொடுத்துருங்க. நீங்கள் கிரியேட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளேலிஸ்ட்டு டெக் அப்படிங்கிற பேரில் அங்கே வந்து சோவ் ஆகிடும். நீங்கள் சோவ் ஆனதுக்கப்புறமா இந்த வீடியோவை இந்த டன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ போய்ட்டு உட்காந்துக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டோம். இது வந்து கிட்ஸ் கண்டென்ட் கிடையாது, நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். அது இங்கே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிடுச்சு ஆல்ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே, அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோ வேறு யாருக்காவது பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக அந்த வீடியோவை வந்து காசு வாங்கிட்டு அவங்களுக்காக நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பாக்ஸை நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா வந்து இந்த பாக்ஸை வந்து டிக் பண்ண தேவையில்லை. நான் வந்து அதுக்காக வீடியோ போடலை, அதனால் நான் வந்து டிக் பண்ணலை.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் கண்டென்ட், அதாவது நீங்கள் போட்டிருக்க இந்த வீடியோவில் ஏதாவது இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல எஸ் நீங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கணும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஆட்டோமேட்டிக் சாப்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உள்ளேயே நம்ம கொடுத்துட்டோம். அதனால் இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிக் பாயிண்டில் தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம எதுவும் கை வைக்க தேவையே இல்லை. கீழே டேக் பாருங்கள். நம்ம உள்ளார வந்து நம்ம சேனலோடைய நேமை வந்து டேக்கில் கொடுத்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? அது இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆயிருக்கு. இதோட வந்து ரிலேட்டடாக இந்த வீடியோ ரிலேட்டடாக வேறு ஏதாவது நீங்கள் ஹேஷ்டேக் கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் அதில் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து வீடியோ லாங்குவேஜ் தமிழ், இது எல்லாமே நம்ம அங்கே உள்ளே கொடுத்தது தான். உள்ளே கொடுத்தது எல்லாமே இங்கே ஆல்ரெடி வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் டேட் கேட்டிருப்பாங்க. அந்த ஆரோவை நீங்கள் டச் பண்ணிவிட்டு என்றைக்கு நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். வீடியோ லொக்கேஷன் நானில் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும். நான் அதில் எதுவும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் எல்லாமே நம்ம அங்கே கொடுத்தது தான். அதாவது ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் வீடியோஸை வந்து வேறு யார் வேணாலுமே ஃப்ரீயாக வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன்ஸ் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், அலோ எம்பட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வெப்சைட்காரங்களாம் இந்த வீடியோடைய லிங்க் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை டிக் கொடுக்கலாம். அப்படி வேணாம் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிக் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் என்ன ஆகும்னா மற்ற நோட்டிஃபிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு நமக்கு வந்து ஃபீட் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. அதை நம்ம கண்டிப்பாக நம்ம கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இது நம்ம ஷார்ட்ஸ் ரீமேக்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான். நம்மளுடைய வீடியோவை மற்றவங்க வந்து வீடியோவாக ஷார்ட்ஸாவோ ரீமேக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து பர்மிஷன் கொடுத்தோம். அதுதான் இங்கே காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கேட்டகரியில் வந்து ஆல்ரெடி நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம டெக் சம்மந்தமான வீடியோஸ் அப்படிங்கிறனால இந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கமெண்ட் வந்து ஆனில் தான் இருக்குது. மாடரேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரிக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கீழே உள்ள பாக்ஸ் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோஸ், அதாவது நம்ம வீடியோவை வந்து எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களோட வியூவர்ஸ்க்கு தெரியப்படுத்தணுமா வேணாமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் அது. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி நாங்கள் டிக் பண்ணி தான் வச்சுருந்தோம். ஸோ அதுதான் இங்கே கரெக்டாக வந்து ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ எலமெண்ட் நம்ம ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து டச் பண்ணிக்கணும். மேலே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த இடத்த நம்ம வந்து டச் பண்ணணும். அப்படி டச் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் வந்து டிக் வந்துடும். வீடியோ எலமெண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஆட் சப்டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நான் இப்போ வந்து சொல்ல போகிறதில்ல. ஸோ ஆட் சப்டைட்டில் இப்போ நான் வந்து கொடுக்க போகிறதில்ல, அதனால் அதை விட்டுறலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு உள்ளார வந்து இது மாதிரி ஒரு சின்ன லோடாகி வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வீடியோ நான் அதாவது நெக்ஸ்ட் நம்ம போகிறதுக்கு ஒரு 4 வீடியோ மாதிரி இல்லை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரிலாம் அப்படியே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரியே கொடுப்பாங்க. ஸோ அது செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இது. இந்த இடத்துல எலமெண்ட்னு சொல்லி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வீடியோவை அது மாதிரி கொடுக்க போகிறீங்களா, ப்ளேலிஸ்ட்டை கொடுக்க போகிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து சேனல் கொடுக்க போகிறீங்களான்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். அதை டெக்குங்கிற ப்ளேலிஸ்ட்டை நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை நம்ம கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டெக்குங்கிற ப்ளேலிஸ்ட் வந்து இங்கே வந்து காட்டுது பாருங்கள். அவ்வளவுதான், நம்ம வீடியோ முடிகிற இடத்துல கரெக்டாக இது மாதிரி வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு எலமெண்ட் அப்படின்னு ப்ளஸ் கொடுக்குல்லையே, அதை மறுபடியும் நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த வீடியோவை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி யூடியூப்பில் 4-5 வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த கீழே உள்ள ஆப்ஷனை நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி அந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் தெரியுது இல்லையா, அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம அந்த வீடியோ வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணி காட்டலாம். பட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்கும் போது அந்த இடத்துல நம்மளால் எதுவுமே வந்து கொடுக்க முடியல. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என் ஸ்க்ரீன் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ டிக் பண்ணதுக்கப்புறமா வந்து அது வந்து ஓகே ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆட் கார்டு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ இந்த சேனல் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த சேனல் லிங்க் வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது டக்குன்னு இந்த சேனலோட லிங்க் வந்து மேலே வந்து ஷோ ஆகும் இல்லையா. அது எந்த இடத்துல நம்ம சொல்கிறோம், அந்த இடத்துல நம்ம எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத இது மூலியமாக தான். அதாவது நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மேலே உள்ள ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இந்த சின்னதாக லோடிங் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கை வச்சு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த இடம் கரெக்டாக வரும். இந்த ப்ளே கார்டு அப்படின்னு இருக்குல்ல, ப்ளஸ் போட்டு கார்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்த நம்ம வந்து டச் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், எந்த வீடியோ பற்றி கொடுக்க போகிறோமா, ப்ளேலிஸ்ட் கார்டை நம்ம வந்து கொடுக்க போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட் இருக்குங்கனால அந்த ப்ளேலிஸ்ட்டை டச் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடமும் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ வீடியோ எலமெண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு செக் அப்படிங்கிறது, இந்த செக் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து இதில் வந்து கொடுத்துட்டோம். அதனால் செக் ஆகி ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து டிக் வந்து வந்துடும். டிக் மார்க் வந்துருச்சு அப்படின்னால என்னென்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோட எந்த ஒரு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடும்.
அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல செக் அப்படிங்கிற இடத்துல டிக் வந்தாலுமே நம்ம யூடியூப் வீடியோ வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் சப்போஸ் அதில் வேறு ஏதாவது நமக்கு அன்வான்டான, அது மட்டும் இல்லாமல் வந்து காப்பிரைட் கொடுக்கக்கூடிய மியூசிக் அப்படி இப்படின்னு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீடியோ இப்போ போயிட்டே இருக்கும்போது கூட கண்டிப்பாக வந்து அதில் வந்து காப்பிரைட் கிளைம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் செக் தான். பேசிக் செக்கில் டிக் வந்துட்டுனா மேக்ஸிமம் ஒரு 50% நம்ம வீடியோவில் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து விசிபிலிட்டி, அதை வந்து டச் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மட்டும் சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டின்னு இருக்குல்ல, இப்போ வந்து செக் வந்து டிக் வந்ததுக்கு அப்புறமா வந்து விசிபிலிட்டியை வந்து நீங்கள் வந்து பப்ளிக்கில் கொடுங்க. ஓகே, அந்த டிக் வர வரைக்கும் இது வந்து என்ன ஆகட்டும்னா அன்லிஸ்ட்லேயே வந்து இது வந்து என்ன ஆகட்டும், அப்லோட் ஆகட்டும். இந்த வீடியோ வந்து அன்லிஸ்ட்லேயே வந்து அப்லோட் ஆகட்டும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பப்ளிக் வந்து கொடுக்கையே வேணாம். இந்த செக் அப்படிங்கிற இடத்துல டிக் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் விசிபிலிட்டியில் பப்ளிக் வந்து கொடுங்க. ஓகேவா? ஏன்னா வீடியோவில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிக் மார்க்கோட நம்ம அந்த வீடியோவை வந்து பப்ளிக் பண்ணும்பொழுது அது அந்த டைமில் அந்த செகண்டில் நிறைய நோட்டிஃபிகேஷனும் போகும், எல்லாமே ஆகும். இப்போ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா அந்த ஆப்ஷன் வந்து இப்போ நமக்கு காட்டாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெக்ஸாஸ் மோடில் வச்சுருக்கோம் இல்லையா, கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து இன்னும் வந்து அப்லோட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பப்ளிஷ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து இதில் வந்து காட்டாது. இப்போ நான் அந்த டெக்ஸாஸ் மோடை வந்து லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இப்போ ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே இருக்குது பாருங்கள், நான் உங்களுக்கு ஏரோ வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடம் தான் அது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பக்கத்தில் பப்ளிஷ்னு இருக்குது பாருங்கள். இதுதான் இதை பப்ளிக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் யூடியூப் வீடியோவானது உடனே வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து அப்லோட் ஆகிடும். நீங்கள் அப்லோட் ஆனதுக்கப்புறமா அதில் டிக் வந்திருக்கா என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் செக்கிங் ஆப்ஷன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் டிக் வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு செட்டிங் தான். என்ன செட்டிங் பார்த்தீங்கன்னா மானிஸ்ட்ரேஷனில் ஒரு ரெண்டு ஆப்ஷனை மட்டும் நம்ம வந்து எனபிள் பண்ண வேண்டியது இருக்குது. அதை மட்டும் நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம யூடியூப் பர்ஃபெக்டாக ஓகே ஆகி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆக்சுவலாக இப்போ மானிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்குள்ளார வந்தோம்னா நம்ம என்னெல்லாம் நமக்கு வந்து எலிஜிபிள், நம்ம மானிஸ்ட்ரேஷன் எலிஜிபிள் பண்ணலாம், என்னென்னலாம் நம்ம வந்து வேணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த செட்டிங்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்த்துடலாம். இதை பற்றி நான் அப்புறமா டீட்டெயிலாக கொடுக்குறேன். இங்கே இமெயில் மீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். அந்த இமெயில் மீ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்கள் வீடியோ போட மானிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஒன்று கம்ப்ளீட் ஆக உங்களுக்கு வந்து மெயில் வந்து அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி வந்து உடனே வந்து ஷோவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், ஃபாலோ கம்யூனிட்டி கைடன்ஸில் நம்ம ஆல்ரெடி உள்ள நம்ம நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துட்டோம். அதனால் எல்லாமே ஆல்ரெடி டிக்கில் வந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்கள், கம்ப்ளீட் த பேசிக், அதில் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் சொல்லி இருக்கு இல்லையா, இதை வந்து ஆன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஹேக்கர்ஸ் யாரும் நம்ம சேனலை வந்து ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தான், நம்மளுடைய சேனல் ப்ரைவேசிக்காக தான் இது. ஓகேவா? டர்ன் ஆன், அதாவது நீங்கள் உள்ள அந்த டர்ன் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா லிவ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் லிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா ஒரு சின்ன ஒரு லோடிங் ஆகும். சப்போஸ் அந்த பேஜ் வெளில வந்துட்டு மறுபடியும் இது மாதிரி கண்டினியூ அப்படின்னு கேட்டுச்சுன்னா மறுபடியும் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க. ஏன்னா அது வந்து கூகுள் குரோம் இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு அது வந்து செட் ஆகணும். ஃபஸ்ட்டு ஜிமெயில் ஓப்பன் பண்ணோம்ல, அந்த இடத்துல போய்ட்டு அது வந்து செட் ஆகணும். அதுக்காக தான் மறுபடியும் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட வந்து ஜிமெயில் ஐடி 2-3 அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம இப்போ யூடியூப்காக ஒரு மெயில் ஐடி கொடுத்தோம்ல, அந்த மெயில் ஐடி தான் நமக்கு தேவை. இந்த லோகோ இருக்குது பாருங்கள், இந்த லோகோவை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த லோகோவை டச் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட மொத்தம் இருக்கிற இமெயில் எல்லாமே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஷோவ் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து நம்ம ஒரு யூடியூப்காக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணோம் இல்லையா, பியூட்டி குயின், அது வந்து இது இருக்குது பாருங்கள், அதை நம்ம டச் பண்ணிக்கிறோம். இப்போ அதை டச் பண்ணதுக்கப்புறமா அந்த பேஜ் வந்து இங்கே நமக்கு ஷோவ் ஆகும். இந்த ஓப்பன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் ஆட் ஃபோன் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதில் தான் இப்போ நம்ம வந்து ஆத்தென்டிகேட்டரை வந்து ஆன் பண்ண போகிறோம். இது நம்ம பண்ணுறதுனால நம்மளுடைய யூடியூப் சேனலை யாரும் வந்து ஹேக் பண்ணாமல் இருக்க முடியும். நம்ம சேனலும் நம்ம சேஃப்டியாக இருக்கும். ஆட் ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உள்ளார இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல ஃப்ளாக் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற ஃப்ளாகை நீங்கள் அந்த ஏரோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் +91 கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, அதாவது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர், அதாவது ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி ஒரு 6 நம்பர் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க, ஓடிபி. ஸோ அந்த 6 நம்பரை நீங்கள் என்ன பண்ணணுன்னா
இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். அதில் ஆல்ரெடி ஜீன் போட்டு ஒரு ஹைபன் போட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் இந்த 6 நம்பருமே, அதாவது அந்த ஓடிபியை நீங்கள் இந்த இடத்துல வந்து போட்டுட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ன ஆகும்னா வெரிஃபை ஆனதா இதுலேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். யூ நவ் ப்ரொடக்ட் வித் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் இது உள்ளார வந்துருங்க. அதே மாதிரி அந்த டாலர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அந்த மானிட்டேஷன் சிம்பிள், அதை நீங்கள் டச் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளார போய்க்கோங்க. அந்த உள்ளார போயிட்டு கீழே வந்தீங்கன்னா கம்ப்ளீட் த பேசிக்கு கீழே பாருங்கள் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் இருந்தது இல்லையா, அது வந்து க்ரீன் கலர் டிக் மார்க்காக மாறிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போது நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்க ஜிமெயில் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் மானிஸ்ட்ரேஷன் உட்பட எல்லா செட்டிங்ஸுமே எப்படி பண்ணி ஒரு யூடியூப் சேனலை ப்ராப்பராக நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக கிளியராக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டேன். நான் மனசார நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ, பபாய்.